கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே, ஆண்டவருடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளின் நன்மைகளை மேன்மைகளை தந்து தாங்குவாராக. திருச்சபை, தென்னிந்திய திருச்சபை இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு அவர்கள் தந்திருக்கிற தலைப்பு டிசைபிள்ஷிப், கம் அண்ட் see, go and tell. சீடத்துவம் என்கிற தலைப்பில வந்து பாருங்கள், சென்று சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார்கள். சீடத்துவம் என்பது ஒரு குருவினிடத்தில் அமர்ந்து குருவின் ஆலோசனையிலே கற்று தேர்ச்சி அடைந்து குருவுக்கு சான்றாகவும் சமூகத்துக்கு பயனுள்ளவனாகவும் காணப்பட வேண்டும். சீடத்துவம் என்பதை மீண்டுமாக வேறு விதங்களிலே சொல்லுவோம் என்று சொன்னால், அது இறை அழைப்பாய் காணப்பட வேண்டும், இறைவனுக்கு அர்ப்பணித்த அர்ப்பணமாய் காணப்பட வேண்டும். அந்த அர்ப்பணத்துல சீடத்துவத்துல பாடுகளை எடுத்துக்கொண்டு இறைவனை பின்பற்ற வேண்டும், அல்லது சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்ற வேண்டும். இந்த சூழல் வரும்பொழுதுதான் சீடத்துவத்தின் முழுமையை நாம் பார்க்கிறோம். இங்கே தலைப்பில சீடத்துவம், கம் அண்ட் see, go and tell. வந்து பாருங்கள், போய் சொல்லுங்கள். எதை பார்த்தோமோ அதை அறிவிக்க வேண்டும். குருவிடம் சீடன் எதை கற்றுக்கொண்டானோ அதை பிரதிபலிக்க வேண்டும். இயேசுவானவர் தெரிந்து கொண்ட சீடர்களும் கூட அவருடைய பாதப்படியிலே கற்ற காரியங்களை, அவரை கற்ற காரியங்களை, அவரிடத்திலே கற்ற காரியங்களை, அவரை கற்ற காரியங்களை சுமந்து செல்கிற பிள்ளைகளாக காணப்பட்டார்கள். நமக்கு அடையாளம் தோமாதான். இந்திய தேசத்திற்கு வந்து கரங்கனூர் பகுதியிலே கரையிறங்கி 7 திருச்சபைகளை உருவாக்கினவர். இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்திற்கு சென்றார்கள். இன்றைக்கும் பல மிஷினரிகள் இந்திய தேசத்திலே சீடர்களாய் வந்து, இறை அடியார்களாய் வந்து திருச்சபைகளை கட்டி எழுப்பி மக்களுக்கு ஆன்மீகத்தை விதைத்திருக்கிறார்கள். மறுக்க முடியாத உண்மை. ஒரு ஸ்காலர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், discipleship is about walking together, learning together, growing together and pointing each other to Jesus. சீடத்துவம் என்பது என்னவென்று சொன்னால், இணைந்து நடப்பது, இணைந்து கற்பது, இணைந்து வளருவது, ஒருவருக்கொருவர் இயேசுவை அறிவிப்பது. இதுதான் சீடத்துவம் என்று சொல்லி ஒரு அறிஞர் கூறுகிறார். உண்மைத்தானே? அதை நாம் எப்படி புரிந்து கொள்ளுகிறோம்? தென்னிந்திய திருச்சபை 3 வேத பாட பகுதிகளை தந்திருக்கிறது. அதிலே ஒன்று சகரியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 23 முடிய. சாரோ டர்ன் டு ஜாய், துக்கம் சந்தோஷமாக மாறும். இறைவனுக்காக உபவாசம் இருக்கிற சூழல் மாறி இறைவனுக்காக விருந்து கொடுக்கிற ஒரு நிலைக்கு நேராக வருவோம். இதைத்தான் 19வது வசனத்துல வெகு அழகாக சொல்லுகிறது. 23வது வசனத்துல வரும்பொழுது God is with you, இறைவன் உன்னோடு கூட இருக்கிறார், அல்லது நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று இறைவன் கூறுகிறார். அன்புக்குரியவர்களே, என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவதற்காக இந்த உலகத்திலே வந்த ஆண்டவர் எனக்காக பாடுகளை சுமந்தார் என்று அறிந்து கொள்ளும் பொழுது என் சந்தோஷம் அறிவிக்கிற ஒரு சந்தோஷமாய் காணப்படுகிறது. இரண்டாவதாக மற்றொரு வேத பாடம், ரோமருக்கு எழுதின கடிதம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 தொடங்கி 17 முடிய உள்ள பகுதியில இது கற்றுக் கொடுப்பது என்ன? சால்வேஷன் த்ரூ ஃபெய்த். ரட்சிப்பு என்பது விசுவாசத்தின் வழியாக வருகிறது. இந்த ரட்சிப்பை காண்பதற்கு எனக்கு விசுவாசம் அதிகம் இருக்க வேண்டும். பாருங்கள், சிறைச்சாலையில இருந்த சிறை காவலாளி தன்னை தற்கொலை செய்து கொள்ளும்படியாய் முற்படும் பொழுது அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை என்ன? நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். கேள்வி வரும் பொழுது அங்கே விசுவாசம் வருகிறது. கேள்வி வரும் பொழுது அங்கே ரட்சிப்பு வருகிறது. கேள்விப்படும் பொழுது மீட்பு வருகிறது. The pathway of salvation. 9 13 முடிய உள்ள வசனங்களை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், ரட்சிப்புக்கான வழி எதுவென்று காண்பிக்கிறது. நெசசிட்டி டு ப்ரிப்பேர், அதற்கான ஆயத்தங்களை செய்வதற்கான அவசியம் இருக்கிறது. 15வது வசனம் சொல்லுகிறது. விசுவாசம் எங்கிருந்து வருகிறது என்று சொல்லி 16 17 ஆகிய வசனங்கள் சொல்லுகிறது.
பிரியமானவர்களே, சால்வேஷன் த்ரூ ஃபெய்த். ஆகவே விசுவாசத்தை வைத்து சீடனாகி ரட்சிப்பை பெறுவோம். கடவுள் நம்மை நடத்துவார். மூன்றாவதாக மற்றொரு வேத பாடம், கிளாரிட்டி ஆஃப் டிசைபிள்ஷிப். பாருங்கள், யோவான் நற்செய்தி 1 அதிகாரம் 39 தொடங்கி 42 முடியும். என்ன கிளாரிட்டி அங்கே வருகிறது சீடத்துவத்திற்கு? யோவான் ஸ்நாபகனாகிய குருவினிடத்திலே சீடர்களாய் இருந்த மக்கள், யோவான் ஸ்நாபகன் இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்ன பொழுது அந்த ஆட்டுக்குட்டியை பின்பற்றி எங்கே தங்கி இருக்கிற என்று விசாரித்து அவருடைய சீடர்களாய் மாறினார்கள். ஒரு குரு உண்மையான குருவுக்கு வழிகாட்டுகிறார். ஒரு குருவினிடத்தில் சீடர்களாய் இருந்தவர்கள் உண்மையான குருவாய் அடையாளம் காட்டின குருவுக்கு நன்றி செலுத்தி யாரை பின்பற்ற வேண்டுமோ அவரை பின்பற்றினார்கள். அடையாளம் மாறும் பொழுது மேன்மையின் காரியங்களை நாம் பார்க்கிற பிள்ளைகளாய் பார்க்கிறோம். பாருங்கள், 42வது வசனத்துல, யோவான் நற்செய்தி 1 அதிகாரம் 42வது வசனத்துல, பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். The transformation of name, transforming the name. சீடன் குருவனிடத்துல வந்த பொழுது அவனுடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது. இதுதான் சீடத்துவம். அன்புக்குரியவர்களே, நான் சீடனா இருக்கிறேனா? நான் உண்மையான குருவை பின்பற்றுகிறேனா? சீர்தூக்கி பார்ப்போம். நான் உண்மையான குருவை பின்பற்றுகிறேன் என்று சொன்னால் வந்து பார்த்ததை போய் சொல்லுவோம். எங்கெல்லாம் இறைவன் அறிவிக்கப்பட வேண்டுமோ அங்கெல்லாம் அறிவிக்க ஆயத்தப்படுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நாள் ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்பின் கரங்களை எங்களை தாழ்த்துகிறோம். சாமி, உம்முடைய சீடர்களாக உம்மை கண்டு உமக்கு பின் செல்லவும், உம்மை பின் சென்று அறிவிக்கவும் நீர் கிருபை பாராட்டும். இயேசுவில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.